இது ஒரு ரூம். இந்த ரூமில் இந்த மாதிரி ஃபாயில் பலூன்ஸ் நிறையா இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக லாங் க்யூ இருக்குது. வி ஹாவ் டு வெயிட். இது வந்து பபுள் அப்படி ஊதுறாங்க மிஷின். ஸோ இங்கேயும் வந்து சாமாட்டம் என் பையன். அப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரீன் வச்சு லைக் நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் பலூன் இதோ இப்படி பபுள் வரும். இதுவும் காலில் ப்ரெஸ் பண்ணால் அங்கேயும் அப்படியே பபுள் ஊதிட்டே இருக்கிற மாதிரி. இது ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரா வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு அப்படி ஊதலாம். ஊதுனா ஸ்க்ரீனில் பபுள் வரும். இது நம்ம இங்கே ஊதுனா அந்த பொண்ணு அங்கே ஊதும் ஸ்க்ரீனில். அண்ட் இதெல்லாம் சில ஃபோட்டோ ஸ்பாட்ஸ். ஸோ இது சும்மா படியில் ஏற மாதிரி, இது பபுள்குள்ளே இருக்கிற மாதிரி. இது வந்து ஸ்விங்கு. அப்புறம் இது அட்டென்ஷன் போட்டிருக்கு ஸ்லிப்பரின்னு. இது சும்மா டப்பு, இது டாய்ஸ். இது ஃபுல்லாக இது வந்து பலூன் தான். இதுவும் பலூன். Everywhere it's like ball, balloon, bubbles. Kids vanda they enjoy like anything. So room wise இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ரூம். So many colors. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். White, red, blue அந்த மாதிரி. ஸோ நான் திருப்பி இதை பார்க்கலாம். அப்புறம் இது ஃபுல்லாக கலர்ஸ். சைட் மிரர், மேலே சைடில் ஃபுல்லாக ஒரு பாத்வே. அது முடிச்சிட்டா ஜெயிண்ட் பால், பிக் பால். ஸோ இதுலேயும் சும்மா நம்ம மூவ் பண்ணி விளையாண்டுக்கலாம். அப்புறம் ஒரு பூல் வச்சு பால். ஸோ இது ஃபுல்லாக பூல் இருக்கும். ஆக்சுவலி அது மூஞ்சி இருந்தது, இப்போ காற்று போய் அது சாஞ்சிருச்சு. இது கால், இது கை, அந்த பக்கம் ஒரு கை, இது வந்து தலை. ஸோ இங்கே வந்து சாக்ஸ்ஃபோன் இருக்குது. இது வந்து ஒரு இக்லூ செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு பபிள். ஆக்சுவலி ஒரு பபிள் தான். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னென்னு கற்றுனா வெளியே கேட்காது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வருது. சோஃபாஸ்லாம் இருக்குது, நம்ம உட்காந்துக்கலாம். பட் எவ்வளோ நாள் கற்றுனாலும் அது வெளியே கேட்க மாட்டேங்குது. உள்ளே பயங்கரமாக எக்கோ அடிக்குது. நாட் ஷியோர் லைக் ஹவ் தே ஹேவ் டிசைன்ட் இட். ஏன்னா ஓப்பனும் இருக்குது, பட் வெளியே கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் வந்துட்டு ஸோ இது ஃபுல்லாக பலூன்ஸ். இங்கேயும் செம்மையாக விளையாண்டாங்க. ஃபுல்லாக பலூனு. அப்படி நம்ம ஜாலியாக விளையாடலாம். அப்புறம் இது ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி சில சி அனிமல்ஸ்லாம் போகும். நம்ம ஏதாவது ஒரு சி அனிமலை வந்து கொஞ்சம் அப்படி அமுக்கணும்னா அது ஓடும், வேகமாக ஓடும். இது மெதுவாக வருதா, இது ப்ரெஸ் பண்ணால் அது ஓடிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்க்கு எல்லாமே வருமா. வச்சு ஷார்க்கு மிதிக்கிறேன்னு விளையாண்டுட்டு இருந்தான். இது வந்து டாலஸில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் யூஎஸில் நிறைய இடத்துல இருக்குது. டாலஸில் புதுசு. சரி ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. டைம் போனதே தெரில. சிவஸ்லாம் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட். இதில் ஆக்சுவலி ஒரு ரூம் க்ளோஸ் வேறு பண்ணி வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ ரூம் வைஸாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு
ஸோ இதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் இப்படி கலர் சேஞ்சிங் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க வாக்வே. இது வந்து ரெட் கலர் வந்தப்போ சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக ரெட்டு. இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகி இது ஒரு பேட்டர்னில் ஏறிது ஆக்சுவலி. இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கா, ஐ மீன் ப்ளூ அண்ட் ஆஃப், அப்புறம் ஒயிட், அதில் ரெட் வந்தது, க்ரீன் வந்தது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருதா, சூப்பராக இருக்கும். அதான் ரெட் வருமானு பார்க்குறேன், பட் வந்து இன்னும் வரல, ஒயிட் தான் வந்துருக்கு. ஸோ இதில் ரெட், க்ரீன், ப்ளூ எல்லா கலர்ஸும் நல்லா இருந்தது. Look at me over here. ஸோ பெப்பா பிக்குள்ளே வந்திருக்கோம். வெளியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இது இருக்கா, அதுதான் என் பையன் ஃபுல்லாக இதில் தான். வேறு எங்கேயோ போயிட்டான் இந்த பையன் இருக்கானே, ஒரு நேரம் இதில் தான் சைக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி இந்த எல்லோ ஹவுஸ் இருக்கா, இந்த எல்லோ ஹவுஸில் உள்ளே போயிருக்கான். போயிட்டு அப்படியே இங்கே ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இப்படியே போயிட்டு திடீர்னு பார்த்தா இதில் வரான் ப்ளூ ஹவுஸில். நம்ம ஈஸியாக ஜாலியாக அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். நைஸ். இது பஸ்ஸில் உட்காந்து ஓட்டுற மாதிரி, ஸோ சைடில் வந்து இப்படி சீனரி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி அந்த வீடியோ. ஸோ இப்போ பஸ் நின்றுச்சா, அதனால் நம்ம கிளம்பணும். அதனால் இந்த ஸ்லைடும் ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரைம் ப்ளே ஆகுது, இந்த ஸ்லைடு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பஸ்ஸு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக க்ளவுட்ஸ் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. நைஸ். இந்த பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா டைம் கில் பண்ண முடியும் ஃபார் கிட்ஸ். இங்கே பர்த்டே பார்ட்டி கூட ஹோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செக்ஷனாக நிறையா வண்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ட்ரெயின் இருக்குது. ஸோ என்ட்ராய் வந்தோடனே இது ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா லுக் லைக் தான். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே சிஸ்டம், பிசி, மவுஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஏரியா. ஸோ இது ஒரு வெஹிக்கல். அப்புறம் அங்கே வந்து அந்த சைக்கிளில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். போகும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய 2 ரோடு வந்து அது அப்படியே சுற்றுது. நாட் ஷுர் வாட் இட் இஸ். இங்கே ஒரு வெஹிக்கல் இருக்கா, இது வந்து டெலிவரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அதாவது மெயில் ட்ரக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா பாக்ஸஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து இதில் டெலிவரி வந்திருக்கு, போஸ்ட் கார்டு, லெட்டர் போடுறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு செட்டப். இது ஒரு பசில், இந்த பைப் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ரவுண்ட் பீசஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது சும்மா டிசைனுக்காக. அங்கங்கே இந்த மாதிரி பெப்பா பிக்கும் டிசைனுக்கு இருக்குது. ஸோ இது வந்து மேஸ் மாதிரி இப்படி போயிட்டு குனிஞ்சு போயிட்டு அந்த மாதிரிலாம் வர மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி. அந்த டொமேட்டோ அதெல்லாம் மேலே கொண்டு வர வைக்கலாம். இது ஒரு ட்ரெயின். ஸோ இதெல்லாமே ஸ்டார்ட்டுக்கு தான் மூவ் ஆகாது. இது ஒரு பெப்பா பிக். இங்கே ஒரு என்ன ஹவுஸு. இந்த கோழி ஹவுஸில் இந்த முட்டையை அமுக்குன்னா அந்த கோழி வந்து ஆடும். அதுக்கு எதை மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அகெயின் இந்த பக்கம் வந்தால் இது ஒரு வெஹிக்கல் இருக்கா. இது வந்து ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து 3 வழி இருக்குது. ஸோ 3 வழிக்குள்ளே உள்ளே போகிறாங்க. போயிட்டு இங்கே ஸ்லைடு இருக்குது. ஒரு வழியில் போனால் தான் ஸ்லைட் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, என்னன்னா நான் உள்ள போகல. இவன் ஏறுனா எனக்கு வழுக்குதுன்ட்டு வந்துட்டான். ஸோ 3 வழி இருக்குது. 3 வழி, ஆனால் ஒரு அவுட்டு தான் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் தியேட்டருன்னு சொல்லிட்டு அது ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த தியேட்டர் செக்மெண்ட் வந்து இது வந்து ஒரு பசில் செக்மெண்ட். ஸோ இந்த பீசஸ்லாம் நம்ம சேர்க்கணும். இது ஒரு குட்டி கேன்டீன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தான் பர்த்டே பார்ட்டி வைக்கிறது. அங்கே ஒரு 2 ஹால் இருக்குது பர்த்டே பார்ட்டிக்கு. இது ஒரு டாக்ஸி, ப்ரைவேட் டாக்ஸி மாதிரி. அப்புறம் இது பஸ்ஸு. உள்ள வீல்ஸ் அந்த பஸ்ஸில் ப்ளே பண்ணியிருப்பாங்க.
இது ஒரு ஆக்டிவிட்டி. இது என்னென்னா இங்கே ஜம்ப் பண்ணால் நம்ம ஜம்ப் பண்ண அந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த பெப்பா பிக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணும். நம்ம எந்த பொசிஷனில் பண்ணுறோமோ 4 இருக்கா, ஸோ 4 பொசிஷன் இருக்குது, அதில் ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஆகும். அப்புறம் இது ஒரு சின்ன ப்ளே ஏரியா. இங்கே எல்லாமே குஷன் ஐட்டம் மாதிரி ஜம்பிங், க்ராலிங் அதுக்கெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தியேட்டர் ரூம். இங்கே வந்து என்னென்னா லைக் படுத்துட்டு படம் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. சில குஷன்ஸ் இருக்குது. பெப்பா பிக் வந்து ஷோ, பெப்பா பிக்கோட ஷோ ஏதோ பெப்பா பிக் ஷோ ஏதோ ப்ளே ஆகும் அந்த மாதிரி. ஆக்சுவலி இதுக்குள்ளே லைட்டும் எரியுது, நம்ம ஆஃப் பண்ணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ லைட் எரிஞ்சது, இப்போ எரியலை. இந்த குஷன்லேயும் இது ஒரு பசில். அந்த பீசஸ் 3 பீசஸை கனெக்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் மார்க்கெட் செட்டப். இங்கே வந்து சிலதெல்லாம் இருக்கா, சும்மா ஷாப்பிங் லிஸ்ட்டு மாதிரி ஒரு கார்டு இருக்குது, ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி நிறையா பீசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீசஸ் நிறையா இருந்துச்சு, கேரட்டு, பனானா எல்லாமே. ஸோ இது வந்து போடணும் மாதிரி செட்டப். ஸோ இது வந்து மூவ் ஆகும், நம்ம வைப்போம்ல அது மாதிரி. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கார்ட். ஸோ இது சூப்பர் மார்க்கெட் செட்டப். அப்புறம் இது வந்து ஒரு 2 ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் ஒன்று, எல்லோ ஹவுஸ் ஒன்று. ஸோ எல்லா ஹவுஸில் ஏறி இந்த ப்ளூ ஹவுஸில் வந்துடலாம். எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உள்ளே வந்து அந்த பஞ்சிங் பேக் இருக்குது, நம்ம க்ரால் பண்ணுறதுக்கு இருக்குது, தாண்டறதுக்கு இருக்குது, இழுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஸ்லைடு இருக்குது, இங்கே ஒரு ஸ்லைடு இருக்குது, இதில் ஒரு 2 ஸ்லைடு இருக்கா. இது போக இங்கே ஒரு ஸ்லைடு, இதுக்கு அடியில் ஒரு ஸ்லைடு, அந்த பக்கம் சைடில் ஒரு ஸ்லைடு இருக்குது. இதுக்குள்ளே எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சிவேஷ் வந்து இதுக்குள்ளே போனால் நான் வேறு பயந்துகிட்டே இருந்தேன், இப்போ வருவான் எங்கே வருவான்ட்டு. பார்த்தா திடீர்னு மேலே இருந்தான், அந்த இது மேலே இருந்தான். ஆனால் அந்த இதில் அப்படியே ரோல் பண்ணி வந்துட்டான். அது ரோல் ஆகிட்டு வர மாதிரி, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரோல் ஆகிட்டு வரும். ஸோ அதில் ரோல் ஆகிட்டு வந்தான், எப்படியும் வந்துட்டான். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இது ஒரு டாக்ஸி மாதிரி. ஸோ இங்கே வந்து சீட் இல்லை, ஏன்னா ஸ்ட்ராலரில் வரவங்க அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க, வீல் சேர் அசிஸ்டன்ஸ்க்காக. இதுதான் 2 பர்த்டே பார்ட்டி ஹால் இருக்குது. ஒரு இதில் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எக்ஸிட், அவ்வளோதான். எங்கே போயிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எல்லோவில் போனான். எல்லோவிலேருந்து இப்படி கிராஸ் ஆகி ப்ளூக்கு வந்தான். ப்ளூவில் மேலே லைட்டாக தலை தெரிஞ்சிச்சு, மேலே ஏறி போயிடுச்சு எங்கேயோ, இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் சிவானி இன்ட்ரெஸ்ட் மோட். நடந்து வரல ஜாலியா ஓடி போலாம்ல. இந்த பக்கம் ரெட், இந்த பக்கம் லாவெண்டர். ரெட், லாவெண்டர். வாவ். Frisco Library. So much of books. But நம்ம வந்தது டாய் செக்ஷனுக்காக. ஸோ இந்த ப்ளே ஏரியாவுக்காக தான் வந்தோம். ஃபிஷ்ஷு போகுது. இந்த இங்கே கூட நிறையா புக்ஸ் இருக்குது, பேபி புக்ஸ்.